நடக்குதோ அது மாதிரி நாங்க நடத்துவேன்னு சொல்றேன். நம்பி திமுகவுக்கு உதயசூரியனுக்கு போட்டா, ஏடிஎம்கே ரெட்டலைக்கு போட்டா, காங்கிரஸ் கைக்கு போட்டா, பாஜகவுக்கு பாரதிய ஜனதாவுக்கு தாமரைக்கு போட்டா, அவங்க எல்லாம் ஜெயிச்சு போனாங்க. நீ 60 வருஷமா தோத்து போன. அதனால இந்த முறை விவசாயிக்கு போட்டு ஒரு தடவை நீ ஜெயிச்சிரு, நல்லா இருப்ப. நீ ஜெயிச்சிரு ஐயா, ஜெயிச்சிரு. தோற்று போகாத. நீ கண்டவெல்லாம் ஜெயிக்க வச்சு நீ தோற்று போன. சாதிச்சது ஒண்ணுமில்ல. படிக்க வைக்கும் போது எங்க ஆத்தாளப்ப எனக்கு நல்ல டவுசர் வாங்கி கொடுத்தான், நல்ல சட்டை, நல்ல செருப்பு, நல்ல சைக்கிள் எல்லாம் வாங்கி கொடுத்தான். ஆனா படிச்சுட்டு வந்தவன எனக்கு நல்ல வாழ்க்கையை, என் எதிர்காலத்தை அமைத்து தருகிற ஒரு நல்ல தலைவனை தேர்வு செய்விக்க தவறிட்டாங்க என் ஆத்தாளப்பனும். இனிமேலாவது இருக்கிற என் ஆத்தாளப்பனும் அண்ணன் தம்பியும் கொஞ்சம் கவனமா இருங்க. இந்த தோல்ல தூக்கி நிக்கிறான என் பிள்ளை, இந்த கையில வச்சிருக்கான என் பிள்ளை, இந்த நிக்கிறான இந்த மடியில் இருக்கான என் பிள்ளை, இந்த நிக்கிறான் பாரு என் முன்னாடி. இந்த பிள்ளைகளின் எதிர்காலத்தை கவனத்தில் வைத்து வாக்கு செலுத்துங்கள். உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி அவன் சொல்கிறான், அரசு அலுவலகங்களில் என்னுடைய படத்தை மாட்டாதீர்கள், எடுத்து விடுங்கள். நான் ஐகானோ ஐடென்டிட்டி கிடையாது. ஐ எம் நாட் ஐகான் அண்ட் ஐடென்டிட்டி. தூக்கு. நான் குறியீடு அடையாளமா இல்லை. நான் யார்? நான் மனிதன், சாதாரணவன். என்னை தூக்கிடு. ஆனா நீ அங்கே எதை மாட்டணும்? உன் அலுவலகத்துல உன் பிள்ளைகளின் படத்தை மாட்டு, உன் மகனை படத்தை மாட்டு. ஒரு ஃபைல் வருதா, ஒரு கோப்பு வருதா, கையெழுத்தோட போறியா, நிமிந்து பாரு. உன் குழந்தைகளின் முகத்தை பாரு. அவர்களுடைய எதிர்காலத்துக்கு சரியா இருக்குன்னா கையெழுத்து போடு, இல்ல போடாதீங்கிறான். இப்ப உங்க மகன் என்ன சொல்றேன், ஓட்டு போட போகும்போது என் பிள்ளை இந்த உட்கல் இருக்கல, இந்த மடிவுக்கு அந்த பிள்ளை ஒரு தடவை பாரு. இந்த பிள்ளை முகத்தை பார்த்துட்டு ஓட்டு போட போறோம். யாரு கையில நாடு இருந்தா இந்த பிள்ளை பத்திரமா இருக்கும், பாதுகாப்பா இருக்கும், நாடு மக்கள் நலமா இருப்பான்னு பார்த்து ஓட்டு போடும். இல்ல எவனுக்காவது போட்டு எங்களை இதே மாதிரி ரோட்ல